வணக்கம். இன்றைய தேன்மொழிகளில் திருப்பாவை திருவெம்பாவை பாடல் 30. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப் பறைகொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமலத் தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ்மாலை 30ம் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். பொருள்: அலைகள் நிறைந்த பாற்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனும் ஆன கண்ணனை சந்திரனைப் போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விபரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்துடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் 30 பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கின்றாள். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வச் செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர். புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம். ஆம், புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறு என்று நோக்கித் திருப்பெருந்துறையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இந்த மண்ணுலகம் சிவபெருமான் வழியாக உய்யக் கொள்கின்றது. அப்படிப்பட்ட இப்பூவுலகில் பிறவாமல் நாம் நாட்களை வீணாக கழித்து கொண்டிருக்கின்றோம் என்று திருமால் விருப்பப்பட்டு பிறக்குமாறும் பிரம்மன் ஆசைப்படுமாறும் திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் பெருமானே, உம்முடைய மிக மலர்ந்த மெய்க்கருணையுடன் நீங்கள் இவ்வுலகில் வந்து எம்மை ஆட்கொள்ள வல்லவர். அத்தகைய விருப்பம் தரும் அமுதமே பள்ளி எழுந்தருள்க. நன்றி, வணக்கம்.